Good morning students. Today's topic Civics Unit 5 India's International Relation Introduction. இப்போ இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெமிலியர் பாலிசிஸ், அதாவது நெய்பரிங் கண்ட்ரீஸ், இந்தியா வந்து நெய்பரிங் கண்ட்ரீஸ் கூட இருக்கக்கூடிய ஃபெமிலியர் பாலிசிஸ் அண்ட் தென் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஸோ அதன் மூலிமா வந்து டுவோர்ட்ஸ் டெவலப்டு நேஷன் மூலிமா வந்து எப்படி வந்து நம்ம இதை வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க அண்ட் தென் வந்து டு நோ அபவுட் இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அண்ட் தென் லாஸ்ட் திங் இஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் BRICS அண்ட் OPEC அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர், அதாவது இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நெய்பரிங் கண்ட்ரி கூட எப்படி நம்ம இந்தியா வந்து கோஆப்ரேஷன் வச்சு எப்படி வந்து டெவலப் ஆகுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். India has been consistently fostering world peace and international. India has been active in cooperating and coordinating with other nations for peace and economic development. It would prefer a peaceful, wealthy neighborhood responsive to its own needs and wishes. Afghanistan, Bangladesh, Bhutan, China, Maldives, Myanmar, Nepal, Pakistan, Sri Lanka. These countries are neighboring countries. Try to maintain friendly relationship with good neighbors, always peace loving country. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா வந்து எப்போவுமே வந்து வேர்ல்டு பீஸ் இருக்கணும், அதாவது இன்டர்நேஷ்னல் லெவல் எல்லா நாடுகளுக்குள்ளேயும் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். அதன் மூலிமா கோஆப்ரேட்டிங் அண்ட் கோஆர்டினேட்டிங் வித் அதர் நேஷன் கூட இருக்கும் பொழுதும் பீஸ்ஃபுல்லாகவே இருக்கணும். அதன் மூலிமா நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆகணும். அப்படின்றதுல வந்து இது வரைக்கும் நம்ம நீட்ஸும் இதுவாகணும், விஷஸும் வந்து நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்சிவ் இதுவாக இருக்கணும் அப்படின்றாங்க. நம்ம இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நெய்பரிங் கண்ட்ரிஸ் நேம்லாம் நான் சொன்னேன். ஸோ அது கூட ட்ரை டு மெயின்டைன் ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் வித் குட் நெய்பர்ஸ், ஆல்வேஸ் பீஸ் லவிங் கண்ட்ரி அப்படின்றத வந்து இந்தியா வந்து நல்லா தெளிவுபடுத்துது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் டெவலப்டு கண்ட்ரீஸ். டெவலப்டு கண்ட்ரீஸ் கூட இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு அப்படின்றது இந்த பாயிண்டில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இட்ஸ் அ டெவலப்டு கண்ட்ரி, சர்வ்ஜின் ஸ்டேட் தட் இஸ் ஹைலி டெவலப்டு எக்கானமி. நெக்ஸ்ட்டு வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது பண்ணுறாங்க ரிலேட்டிவ் டு அதர் லெஸ் இண்டஸ்ட்ரியலைஸ்டு நேஷன் கூட கம்பேர் பண்ணும்போது அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். அண்ட் தென் இட் ஹாஸ் பின் பேலன்சிங், அதாவது பேலன்ஸ் பண்ணுற தெரியணும், பேலன்சிங் த சூப்பர் பவர் வித் கிரேட் கேர். என்னது எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னா, இட் ஹாஸ் பின் பேலன்சிங் த சூப்பர் பவர்ஸ் வித் கிரேட் கேர் அண்ட் had been trying to reap the maximum benefit for its domestic development. பேலன்ஸும் பண்ண தெரியணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம நாட்டுக்கு தேவையே உண்டான டொமஸ்டிக் டெவலப்மெண்ட் பெனிஃபிட்ஸையும் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து டெவலப் பண்ணணுன்ட்டு நினைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா USA அண்ட் தென் யூரோப்பியன் கண்ட்ரீஸ், ஆஸ்திரேலியா அண்ட் ஜப்பான், இவங்களுக்கு கூட வந்து என்னென்னா இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் டெவலப்டு கண்ட்ரீஸ் கூட எப்படி வந்து ரிலேஷன்ஷிப் சுமூகமான முறையில் வச்சுருக்குது அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியா அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், அதாவது இந்தியா அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் என்னென்ன இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி என்னென்ன இதெல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதில் மெம்பர் ஃபார்மல் குரூப்பிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று 5 சொல்லியிருக்காங்க. UNO, NAM, SCAR, G20 and the member of formal grouping in international organization. And then next நம்ம பார்க்க போகிற ஆர்கனைசேஷன் என்னன்னா BRICS. அப்படின்னா அதோட கண்ட்ரி என்னென்ன கண்ட்ரிஸ்லாம் வந்து மெம்பர்ஸாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. இதுக்கு என்ன காரணம் இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு BRICS அப்படின்னு பார்த்தீங்கன்னா an alternative world bank and IMF to challenge US supremacy. அதாவது வேர்ல்டு பேங்க்கும் IMFனா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், இவங்க என்னென்னா டு சேலஞ்ச் US சுப்பர்மேசி. இது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முக்கிய காரணமே இதுதான் சொல்கிறாங்க. எது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு BRICS அப்படின்றாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் இம்பார்ட்டண்ட்டான திங் என்னென்னா டு ப்ரொவைட் செல்ஃப் ஓன்ட் அண்ட் செல்ஃப் மேனேஜ்டு ஆர்கனைசேஷன். என்னது டு ப்ரொவைட் செல்ஃப் ஓன்ட் அண்ட் செல்ஃப் மேனேஜ்டு ஆர்கனைசேஷன். எதுக்காக? டு கேரி அவுட் டெவலப்மெண்டல் அண்ட் எக்கனாமிக் பிளான்ஸ். டெவலப்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் பிளான்ஸ்க்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த ரீசன் டு ஃபார்ம் BRICS. நெக்ஸ்ட் திங் இஸ் அப்ஜெக்டிவ்ஸ். இது இதனோட முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, BRICSோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்ன, டு அச்சீவ் ரீஜனல் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து டெவலப்டு அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு ஒரு பிரிட்ஜாக வந்து இன் பிட்வீனில் வந்து செயல்படுது. அண்ட் தென் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமானிட்டி, contribute the development of humanity. Next என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா more equitable and fair world.
நெக்ஸ்ட்டு எதை இன்க்ரீஸ் பண்ணணும்னா ட்ரேட் கோஆப்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ என்ன கரன்சினா லோக்கல் கரன்சி இஸ் யூஸ்டு. அப்போ தான் வந்து என்ன இன்க்ரீஸ் ஆகும்னா ட்ரேட் கோஆப்ரேஷன். அதுக்கப்புறம் எதை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்கன்னா டெக்னாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச். அண்ட் தென் லாஸ்ட் திங் இஸ் இதன் மூலிமா டு என்கேஜ் எக்கனாமிக் க்ரோத். ஆட்டோமேட்டிக்காக எக்கனாமிக் க்ரோத் ஆகும். அதன் மூலிமா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா தட் லீட் டு கிரியேட் ஜாப். அதுக்கப்புறம் என்னென்ன ஆக்சிலேட் த எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி தீஸ் ஆர் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் BRICS. நெக்ஸ்ட் திங் இஸ் OPEC மிஷன். OPEC அப்படின்னா என்னென்னா இட்ஸ் அன் ஆர்கனைசேஷன். அது என்ன மாதிரியான ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் த P ஃபார் பெட்ரோலியம், E ஃபார் எக்ஸ்போர்ட்டிங், C ஃபார் கண்ட்ரீஸ். அதுதான் OPEC மிஷன். அதாவது இட் மீன்ஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த இடத்துல ஃபவுண்ட்னா இட்ஸ் ஃபவுண்டட் இன் பாக்தாத். அதாவது எண்ணெய் சுரங்கம், எண்ணெய் இது வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்லாம் நம்மளுக்கு எங்கேருந்து நமக்கு அதிக அளவில் உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்தாத், ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா, வெனிசுலா இதில் இருக்கவங்களாம் தான் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் மெம்பர்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து மெம்பர்ஷிப் வந்து 3 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. அட் ப்ரெசன்ட் இப்போ மெம்பர் நேஷன் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 15 மெம்பர் நேஷன்ஸ் இதில் வந்து இன்க்ளூடட் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க இந்த OPEC மிஷினில். அதில் 2 எந்த இடத்துல லொக்கேட்டட் ஆகிருக்குன்னா சவுத் அமெரிக்கா, 6 வந்து மிடில் ஈஸ்ட்டு, 7 இன் ஆஃப்ரிக்கா. திஸ் இஸ் OPEC மிஷின். அண்ட் தென் OPEC மிஷின் ஹெல்ப் அதர் கண்ட்ரீஸ். எப்படி மற்ற நாடுகளுக்கு இது உதவியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க எண்ணெயை மட்டுமே அந்த நாட்டில் உற்பத்தி பண்ணுறதை வச்சுட்டு அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு தேவையான நீட்ஸும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறாங்கன்னா எக்ஸ்சேஞ்ச், அதாவது இந்த இது பண்ணிவிட்டு அவங்களுக்கு பைசா இது பண்ணிவிட்டு மற்ற அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரியான பார்ட்டர் சிஸ்டம் இல்லாமல் மணி டிரான்சாக்ஷன் மூலமாக என்ன பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரியான திங்ஸை வந்து மாற்றிக்கிறாங்க. OPEC மிஷின் ஹெல்ப்ஸ் அதர் கண்ட்ரீஸ் டு கோஆர்டினேட் ஆயில் பாலிசிஸ். ஃபஸ்ட்டு எதை கோஆர்டினேட் பண்ணுறாங்க? ஆயில் பாலிசிஸ். அதன் மூலிமா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஆயில் மார்க்கெட்டை ஸ்டெபிளைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா செக்யூர் ஃபேர். அதுக்கப்புறம் என்னென்னா ஸ்டேபிள் இன்கம்க்கு இது பண்ணுறாங்க. இதன் மூலிமா வந்து என்ன ஏற்படுனா எஃபிஷியன்ட் எக்கனாமிக் ரெகுலர் சப்ளை ஆஃப் ஆயில் டு கன்சியூமிங் நேஷன்ஸ். அதாவது எஃபிஷியன்ட் எக்கனாமிக் அண்ட் ரெகுலர் சப்ளை ஆஃப் ஆயில் டு கன்சியூமிங் நேஷன்ஸ் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஃபேர் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் இது பண்ணுறாங்க. அண்ட் தென் ஃபண்ட்ஸ், அதாவது இது பண்ணுறாங்க டு ஹெல்ப் ஃபினான்ஸ் ப்ராஜெக்ட். அதாவது ஃபினான்ஸ் வித் லோ இன்ட்ரெஸ்ட் லோனில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதன் மூலிமா என்ன இது பண்ணுதுன்னா இட் ப்ரொவைட் சோஷியல் அண்ட் ஹியூமனிட்டேரியன் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்கிறாங்க. த இன்ஃபர்மேஷன் சென்டர் இஸ் ஓப்பன் டு பப்ளிக். த இன்ஃபர்மேஷன் சென்டர் இஸ் ஓப்பன் டு பப்ளிக் அண்ட் இஸ் ஆஃபன் யூஸ்டு பை ரிசர்ச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் OPEC மிஷன் ஹெல்ப் அதர் கண்ட்ரீஸ். Okay, the lesson is over ma. Next we are going to see unit 4 economics, government and taxes. Government na enna theriyum, tax naalum unakku enna theriyum. Okay, introduction. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த அதாவது கவர்மெண்ட்டோட ரோல் என்ன, அதுக்கப்புறம் இதனோட டெவலப்மெண்ட் பாலிசிஸ் என்ன, இதில் டேக்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, பிளாக் மணினா என்ன, டேக்ஸ் இவேஷன்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் தென் டேக்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான டெவலப்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படி எதுக்காக கவர்மெண்ட் வந்து நம்மக்கிட்ட டேக்ஸ் வாங்குறாங்க அப்படின்றத இந்த லெசனை நம்ம பார்க்க போகிறோம். மீனிங், அதாவது டாக்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரி கட்டுறோம். இது வந்து இட்ஸ் அ கம்பல்சரி பேமெண்ட் டு கவர்மெண்ட் அப்படின்றாங்க. இட்ஸ் அ கம்பல்சரி பேமெண்ட் கவர்மெண்ட் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம என்ன பண்ணோம்னா டேக்ஸ் பே பண்ணுறோம் ஆஃப் டைரக்ட் ரிட்டர்ன் ஆர் பெனிஃபிட் டு த டேக்ஸ் பேயர் அப்படின்னாங்க. இட்ஸ் கால்ட் அ டேக்ஸ். இப்போ நம்ம டேக்ஸ் பே பண்ணுறது மூலிமா என்னென்னா டு ரைஸ் ரெவென்யூ, அதாவது கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் ரைஸ் ஆகுன்றாங்க. ஆர் டு ஆல்டர் ப்ரைஸஸ் இன் ஆர்டர் டு அஃபெக்ட் டிமாண்ட். இதில் என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் வந்து இவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மிலிட்ரி, சயின்டிஃபிக் ரிசர்ச், கல்ச்சர், ஆர்ட்டு, பப்ளிக் ஒர்க் எக்ஸெட்ரா இதுக்கெலாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வரியை வச்சு செயல் திட்டப்படுத்துகிறதா சொல்கிறாங்க. திஸ் இஸ் கால்ட் மீனிங் ஆஃப் டேக்ஸ். நெக்ஸ்ட், ரோல் ஆஃப் கவர்மெண்ட் இன் டெவலப்மெண்ட். கவர்மெண்ட்டோட முக்கியமான பங்கு என்னென்ன மாதிரியான டெவலப்மெண்ட் பாலிசிஸ்லாம் வந்து நம்மளுக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டிஃபென்ஸ். டிஃபென்ஸ் அப்படின்னு என்னதுமா, பாதுகாத்துக்கிறது.
அப்போது ஒரு நாட்டுக்கு மிக முக்கியமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா செக்யூரிட்டி ஃபங்க்ஷன், தட் இஸ் கால்டு டிஃபென்ஸ். அப்படின்னு என்னது? ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ். ஸோ இதை க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் என்ன பண்ணுறாங்கன்னா, இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிள், கவர்மெண்ட் தான் வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரியான பாலிசிஸ் டெவலப் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன தேவைன்னா டேக்ஸ் பே பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் திங் இஸ் ஃபாரின் பாலிசி. ஓகே, இந்தியா எப்போயுமே வந்து மற்ற நாடுகளோட எப்படி இருக்கும், அண்டை நாடு, நெய்பரிங் கண்ட்ரிஸ் கூட நல்லா க்ளோஸ்லி ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்காங்க. அதேமாதிரி வேர்ல்டு பீஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதன் மூலிமா நம்ம என்ன மெயின்டைன் பண்ணிக்கலாம்னா எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதன் மூலிமா வந்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டு, சென்டிங் அண்ட் ரிசீவிங் இன்வெஸ்ட்மெண்ட், லேபர்ஸ் இதெல்லாமே நல்ல சுமூகமான முறையில் செயல்படுத்த முடியும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் திங் இஸ் கண்டக்ட் ஆஃப் பீரியாடிக் எலெக்ஷன் அப்படின்னாலுமே ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதன் மூலிமா வந்து என்னென்னா லாஸ் க்ரியேட் பண்ணுறது, அதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம்ஸ்னால் என்ன, அப்புறம் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறது அந்த லெஜிஸ்லேச்சர் இன்ஸ்டியூஷனில், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் கண்டக்ட் ஆஃப் பீரியாடிக் எலெக்ஷன். நெக்ஸ்ட் திங் இஸ் லா அண்ட் ஆர்டர். லா அண்ட் ஆர்டர்னால் தெரியும், சட்டத்தை பாதுகாக்கிறது. யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எதுவாக இருந்தாலும் சரி நிறைய லாஸ் இருக்குது. எதுக்காகனா டு ப்ரொடெக்ட் அவர் ரைட்ஸு, ப்ராப்பர்ட்டிஸு, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எக்கானமியை ரெகுலேட் பண்ணுறதுக்கு, நம்ம சொசைட்டியை பாதுகாக்கிறதுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்த்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் அப்படின்றாங்க. இது ஒரு டெவலப்மெண்ட் பாலிசிஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் பப்ளிக் குட்ஸ். அதாவது பப்ளிக்னு என்னன்னா பொதுமக்களுக்காக எப்படி வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க குட்ஸை, பொதுமக்களுக்காக எப்படிலாம் இது அட்மின் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இது. பொதுவாக உபயோகப்படுத்தக்கூடிய எல்லாமே வந்து பொதுமக்களுக்காக ஏற்படுத்துனது தான் கவர்மெண்ட்ன்றாங்க. இது ஒரு டெவலப்மெண்ட் பாலிசிஸ் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் ஆன் பாவர்ட்டி எலிவேஷன். அதாவது வருமானம் வந்து வறுமையை பற்றி ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதை பற்றி நம்மளுக்கு பண்ணுறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா டாக்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு புவர் பீப்புள், ஹை கேட்டகரி ஆஃப் பீப்புள் கிட்ட தான் நாங்கள் வந்து அதிக அளவில் டேக்ஸ் நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணுறதாகவும் புவருக்கு அதை வச்சு அந்த வச்சு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதாகவும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது ஒரு டெவலப்மெண்ட் பாலிசிஸு ரோல் ஆஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் திங் இஸ் ரெகுலேட் த எக்கானமி. அதாவது நம்ம எக்கானமியை ரெகுலேட் பண்ணுறது வந்து எதன் மூலியம் பார்த்தீங்கன்னா த்ரூ த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றாங்க. இட்ஸ் அ மெயின் அப்ஜெக்டிவ் இஸ் டு ரிமூவ் டூ மச் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் இன் தீஸ் ரேட்ஸ் அப்படின்னா தீஸ் ஆர் த டெவலப்மெண்ட் பாலிசிஸ். நெக்ஸ்ட் திங் இஸ் டேக்ஸ். டேக்ஸ்னால் நம்ம எதுக்கு கட்டுறோம் அப்படின்னு சொல்கிறேன். இட்ஸ் அ கம்பல்சரி பேமெண்ட் சொல்கிறேன். இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று இஸ் டைரக்ட் டேக்ஸு, இன்னொன்று இன்டைரக்ட் டேக்ஸு. டைரக்ட் டேக்ஸ் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். ஒன் இஸ் இன்கம் டேக்ஸு, வெல்த் டேக்ஸு. இன்கம் டேக்ஸ் அப்படின்னு என்னதுமா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட தனிநபர் வருமானத்திலேருந்து நமக்கு கட்டக்கூடியது தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இன்கம் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது மேபி வந்து ஐயாவும் இருக்கலாம், புவர் பீப்புள் யாராக இருந்தாலும் சரி இன்கம் டேக்ஸஸ் மஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அதன் மூலியமாக தான் நம்ம கவர்மெண்ட்டை ரெகுலேட் பண்ண முடியுன்றாங்க. இதை டைரெக்டாக வந்து அவங்க இன்கம் ஆஃப் அண்ட் பர்சன்லேருந்து நம்மளுக்கு இது பண்ணி எடுக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அந்த லெவல் ஆஃப் இன்கம்மை பொறுத்து தான் அந்த டேக்ஸை வந்து அவங்க கால்குலேட் பண்ணி எடுப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான டேக்ஸ் வந்து வாங்க மாட்டாங்க. ஒருத்தவங்க 50,000 சம்பாதிக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான டேக்ஸ் கட்டணும். ஒருத்தவங்க வந்து 20,000 வாங்குறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான டேக்ஸ் பே பண்ணணும். தட் இஸ் கால்டு இன்கம் டேக்ஸ். நெக்ஸ்ட் திங் இஸ் வெல்கம் டேக்ஸ். வெல்கம் டேக்ஸ்னால் எதை பற்றி சொல்கிறாங்கன்னா வெல்த் டேக்ஸ் அப்படின்னா எதை பற்றி சொல்கிறாங்கன்னா ப்ராப்பர்ட்டி, அது கம்பெனியாக இருக்கட்டும் இல்லைனா வீடாக இருக்கட்டும் இல்லை அதுன்னு எந்த ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி அதுக்கு நம்ம பே பண்ணக்கூடிய டேக்ஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா வெல்த் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே வந்து இட் இன்க்ளூட்ஸ் டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் we see indirect tax. Classified into 3 types. One is stamp duty, entertainment tax. Next thing is excise duty. Stamp duty அப்படின்னா இட்ஸ் an official documentsக்காக பே பண்ணக்கூடியதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா stamp duty. We pay tax for that is or registration. We paid the tax for that. It's called as stamp duty. Entertainment அப்படின்னு மீன்ஸ் என்னது பொழுதுபோக்கு இல்லையா. பட் மூவிக்கு போகிறோம் அதில் எக்ஸ்ட்ரா வந்து டேக்ஸ் கேன் பி சார்ஜ் ஃபார் மூவி டிக்கெட்ஸு அண்ட் தென் அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸு அண்ட் தென் எக்ஸிபிஷனு ஈவன் ஸ்போர்ட்ஸு இதுக்கெலாம் கூட என்ன பண்ணுறாங்கன்னா இன்டைரக்டாக நமக்கு வந்து அந்த டிக்கெட் மூலிமா நம்மளுக்கு டேக்ஸ் வாங்குறதா சொல்கிறாங்க. தட் இஸ் கால்ட் என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ். அண்ட் தென் எக்ஸைஸ் டியூட்டி ஆல்சோ பெய்ட் டேக்ஸ் இன்டைரக்ட்லி. these 3 are இந்த 3 இதுதான் வந்து டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி அப்படின்னு என்னென்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். அதனோட ஸ்ட்ரக்சர் 3 டைப்ஸாக சொல்லியிருக்காங்க. எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. ஜிஎஸ்டினா என்னன்னு சொல்லிட்டேன், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டேன். அப்போ எஸ்னா என்னென்னா ஸ்டேட்டு, சினா என்னென்னா சென்ட்ரலு, ஐனா என்னென்னா இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு.
இது வந்து it can be classified into 3 types of taxes. என்னென்னா progressive, proportionate and regressive taxes வந்து இதை வந்து கிளாஸிஃபை பண்ணி நம்மளுக்கு காமிச்சிருக்கிறாங்க. இது வந்து எதுலலாம் வந்து எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லைனா வந்து லக்ஸுரி டேக்ஸு, லாட்ரி டேக்ஸு, எக்ஸெட்ரா, எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டேக்ஸு, வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃபுட் கிரெயின்ஸு, இது எல்லாத்துக்குமே வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய டேக்ஸஸ் தான் வந்து எஸ்ஜி, எஸ்டி, சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜிஎஸ்டி. நெக்ஸ்ட், காசஸ் ஆஃப் பிளாக் மணி. பிளாக் மணினா என்னது? கருப்பு பணம்னு தெரியும் எல்லாருக்குமே. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா அன்அக்கௌண்ட், கணக்கில் வராத பணத்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னா பிளாக் மணின்னு சொல்லுவாங்க. இப்போ புரியுதா? அன்அக்கௌண்டட் மணி இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் பிளாக் மணி. டாக்ஸ் ஈவேஷன் அப்படின்னாலும் என்னென்னா இட்ஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் பிளாக் மணி. பிளாக் மணி இஸ் அ ஃபண்ட் ஏர்ன்ட் ஆன் த பிளாக் மார்க்கெட் ஆன் விச் இன்கம் அண்ட் அதர் டாக்ஸஸ் ஹேவ் நாட் பீன் பெய்டு. ஓகேவா? கணக்கிலே வராது, அதுக்கு சரி வர டேக்ஸ் கட்டாமல் சேமித்து வைக்கிறதா என்னென்னு சொல்லுவாங்கன்னா பிளாக் மணின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, இந்த பிளாக் மணி க்ரியேட் ஆகிறதுக்கு என்னென்ன காசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 இது சொல்லியிருக்காங்க. ஷார்ட்டேஜ் ஆஃப் குட்ஸ். என்னது? ஷார்ட்டேஜ் ஆஃப் குட்ஸு. அது நேச்சுராகவும் இருக்கலாம், இல்லை ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்கலாம். இது முக்கியமான ரூட் காசஸ் ஆஃப் பிளாக் மணிக்கு எது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டேஜ் ஆஃப் குட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் திங் இஸ் லைசனிங் ப்ரொசீடிங். லைசனிங் ப்ரொசீடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மால் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கமாடிட்டிஸ் இன் ஷார்ட்ஸ். அதாவது லைசன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ அதில் வந்து ஃபேர்மில் இட்ஸ் அ ஃபேர்ம்லி பிலீவ் த சிஸ்டம் ஆஃப் கண்ட்ரோல் பெர்மிட் அப்புறம் குவாட்ஸு அண்ட் லைசன்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் மால் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கமோடிட்டிஸ் இன் ஷார்ட் சப்ளை. சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் செக்டார். இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் ஏற்படக்கூடிய மேஜர் கான்ட்ரிபியூட்டர் பார்த்தீங்கன்னா பிளாக் மணி க்ரியேட் ஆகிறது இங்கே தான்றாங்க. இதை வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா த கண்ட்ரோலர் ஆஃப் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் ட்ரை டு பை கமாடிட்டி அட் லோ ப்ரைஸ் and pocket them difference personally அப்படின்றாங்க. இட்ஸ் கால்ட் அ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் செக்டர். அண்ட் தென் இன்னொரு விஷயம் பிளாக் மணி காசஸ் ஆகிறதுக்கு ஸ்மக்லிங் தான் மேஜர் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் வந்து பிளாக் மணி உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் கால்ட் காசஸ் ஆஃப் பிளாக் மணி. அண்ட் தென் ரோல் ஆஃப் டாக்ஸேஷன். டாக்ஸேஷன் வரியோட ரோல்லாம் என்ன அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் திங் இஸ் ரிசோர்ஸ் மொபைலைசேஷன். ரிசோர்ஸ் மொபைலைசேஷனாக வளங்களை பற்றி நம்மளுக்கு சொல்கிறது என்ன, அதாவது சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் ஆஃப் ரெவென்யூ நம்மளோட கவர்மெண்ட் வந்து எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க. டைரக்ட் டேக்ஸு அப்படின்றது என்னது? கஸ்டம் டியூட்டி, எக்ஸைஸு, கார்ப்பரேட் டேக்ஸு, இன்கம் டேக்ஸு, டைரெக்டாக நம்மக்கிட்ட வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் திங் வந்து ரெடக்ஷன் அண்ட் இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம். இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம். டாக்ஸேஷன் இதில் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவிட்டி, நேர்மையாகவும் ப்ரொக்ரெசிவ் இன் நேச்சராகவும் லக்ஸரி குட்ஸ் இருக்கிற எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரியான டேக்ஸ் பே பண்ணுறாங்களா. ஈக்குவலோட, அதாவது பாரபட்சம் பார்க்காம வந்து கலெக்ட் பண்ணுறாங்களா, அதை வந்து இது பண்ணுறதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர், அண்ட் தென் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அண்ட் தென் ரீஜனல் டெவலப்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் இன்ஃப்ளேஷன். தீஸ் ஆர் ஆல் த வே த taxation played the role of government in economic development. Thank you, student.